அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேன்சம்வேர். உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்க மிகப்பெரிய பிரச்சனை ரேன்சம்வேர். வைரஸ் அஃபெக்ட் பண்ணுறது. சாதாரணமாக நம்ம பென்ட்ரைவில் ஒரு வைரஸ் வச்சு அது சிஸ்டத்தில் சொருனோம்னா அந்த சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், நமக்கு தெரியும். இது கொஞ்சம் பெருசு, இது பெரிய பிரச்சனை. எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதும் பெரிய இடத்துல தான் அஃபெக்ட் ஆக போகுது. என்னென்னா சர்வரே அஃபெக்ட் ஆக போகுது. நாம் என்ன சர்வரில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. நாம் என்ன பெரிய பெரிய நிறுவனத்தில் தான் இந்த பிரச்சனை வரும். நாம் பெரிய நிறுவனத்தில் லிங்க்ல இருக்கோம், இல்லை அங்கே தான் வேலை பார்க்குறோமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அப்புறம் எப்படி நமக்கு பாதிக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நாம் அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப எந்த வேலைக்கும் போகாமல் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் கூகுள், ஃபேஸ்புக்குன்னு இருப்பீங்க. அதில் ஒரு ஐடி இருந்தாலும் உங்கள் டேட்டாவெல்லாம் அதில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஏகப்பட்டது அதில் தான் இருக்கும். அந்த சர்வர் அஃபெக்ட் ஆனாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்படி தான் இருக்குது. சரி, இந்த ரேன்சம்வேர் எங்கே தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி அப்படின்னு இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ஹேக்கிங் டெக்னிக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதுலேருந்து தான் லீக் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி லீக் ஆனது என்ன? இது ரேன்சம்வேரோட ப்ராசஸ்னால், ரேன்சம்னா விலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, ஒரு சர்வரில் ஒரு ஃபோல்டரை நம்மளதை இப்போ லாக் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ரொம்ப ஆஃப்லைனில் உள்ள ஒரு சிஸ்டத்துக்காகவே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறானே, லோக்கல் சி, லோக்கல் டி, லோக்கல் இ அப்படின்னு டிஸ்க் இருக்குது. நம்ம லோக்கல் டியும் இலையும் நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டியும் இயும் லாக் பண்ணிடுறாங்க. நம்மளோட டேட்டா தான், ஆனால் லாக் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் தான் அது ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அந்த அமௌண்ட் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிட்காயின் அப்படின்னு வந்துடுது. அது ஒரு பிட்காயினோட அந்த பிட்காயினோட ரேட் என்னன்னா, டாலரில் வந்து 1800 வந்துடுது டாலரில் இன்றைக்கி. அப்போனா நம்ம உள்ள ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ருபீஸில் பார்த்தீங்கன்னா 1,15,000 கிட்ட அரௌண்ட் வந்துடுது. அப்படி ஒரு பிட்காயின். சரி, அவ்வளோ கொடுத்து எதுக்கு அந்த பிட்காயின்னு அங்கே சொல்லியிருக்காங்க? ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் கூட பண்ணலாமே, ஏன் அங்கே பிட்காயின்னா? பிட்காயினுங்கிறது யாருக்கு அமைச்சோம், எப்படி அந்த ட்ரான்சாக்ஷன் யாருலேருந்து யாருக்கு போகுதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. அதுதான் பிட்காயின். அதுக்கு தான் அந்த இதை வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஏகப்பட்டது வருது. அது நிறைய ஃபேக் மெசேஜும் வருது. நாம் அஃபெக்ட் ஆகலை, ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். மெயிலில் வர ஸ்பேம் மெசேஜ் ஓப்பன் பண்ணாதே, கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான். நாம் இப்போ இருக்கிறது சேஃபு, ஆனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துங்க. முன்னெச்சரிக்கை தேவை அப்படின்னு தான் சொல்கிறோம். தேவையில்லாத மெசேஜ் ஓப்பன் பண்ணாதீங்க, லிங்க்குள்ளே போகாதீங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், வைஃபை செக்யூரிட்டி, ஓப்பன் வைஃபை யூஸ் பண்ணாதீங்க, அது லோக்கல் ஹேக்கிங்க்கு பிரச்சனையாக இருக்கும்ட்டு. அது மாதிரி ஒரு பிரச்சனை தான். ஓப்பன் வைஃபை யூஸ் பண்ணாதீங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணுறது, ஆன்லைன் யூஸ் பண்ணுறது தேவையானதாக யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாதது லிங்க்குக்கு போகாதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத மெசேஜ் உங்கள் மெயிலுக்கு வந்தாலும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. தேவையில்லாத லிங்க்கை போகாதீங்க. நன்றி.